ஸோ இந்த வீடியோ வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காகவோ இன்சல்ட் பண்ணுறதுக்காகவோ குத்தி காட்டுறதுக்காகவோ கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு வந்து ட்ரூத் என்ன அப்படிங்கிறது வந்து சோஷியல் மீடியா பற்றி தெரியணும் அப்படின்ட்டு வந்து நான் ஆசைப்பட்றேன். சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ கேம் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோ ஒரு 10 மினிட்ஸ் நான் பேசுகிறேன்னு வைங்களேன். இந்த 10 மினிட்ஸ் மட்டும் தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் எந்த மாதிரி இருக்கேன், உட்காந்துருக்கேன், அதெல்லாம். பட் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் என்ன, இதுக்கப்புறம் என்னங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாய்ஸ் நோட் வந்து நீங்கள் கேட்கணும், அது கேளுங்க. குட் ஈவினிங். நான் இன்னைக்கு நைட் உங்களுக்கு வந்துட்டு எல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு அனுப்பலான் இருந்தேன். நிஜமாவே அவ்வளோ என்கொயரி ஆர்டர்ஸ் வந்துட்டு 5-6 பேர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 5 பேர் வந்து ஜிபேயும் பண்ணி விட்டுட்டாங்க. இன்னும் ஒரு 4-5 பேர் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்குள்ளார நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஃபோன் கால்ஸ். நிஜமாவே எனக்கு வந்துட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. எதையுமே நான் வந்து அவ்வளோ புஷ் பண்ணி ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு இருப்பேன். என் பசங்களும் அவ்வளோ சந்தோஷப்படுறானுங்க. நிஜமா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல சொன்னானுங்க என் 2 பசங்களுமே. அந்த ஆண்டிக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லி நான் தேங்க்ஸ் சொல்லி நான் வந்து இதுவே போட்டுட்டேன்டா, இன்ஸ்டாலையும் போட்டிருக்கேன் அந்த ஆண்டிக்கு. அப்புறம் இதுக்குமே நான் இது யூடியூப்லையுமே நான் போட்டுட்டேன் அப்படின்னு. இல்லைம்மா நீ நான் கரெக்டாக சொன்னியா, தேங்க்ஸ் ஒழுங்காக சொன்னியான்னு கேட்டான் என் சின்ன பையன். ஓகே, ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து 5 இயர்ஸ் ஆகுதுங்க. ஸோ எனக்கு வந்து என்னோடய க்ரோத்துக்கு வந்து இந்த யூடியூப் சேனலும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர்கானிக்காக நான் கெயின் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லாமலே என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்களே இப்போ நீங்கள் எல்லோரும், நீங்கள் வந்து என் க்ரோத்துக்கு ஒரு பெரிய காரணம். அப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா, உங்களுக்கு ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, விமன் ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ, அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட்னால் நீங்கள் ஓன் மேனுஃபேக்சரராக இருக்கணும், இல்லை சர்வீஸ் அப்படிங்கும் போது டீச்சிங், அந்த மாதிரி நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். என்னோடய சேனலோட பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ₹1 பணம் வாங்காமல். இப்போ கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 10-12 பார்சல்ஸ் ஓப்பன் பண்ணாமல் நம்ம அகாடமிக்குள்ளே இருக்குங்க. சும்மா சொல்லக்கூடாது. இவ்வளோ நல்ல ப்ராடக்ட்ஸ், இவ்வளோ யூனிக்கான ப்ராடக்ட்ஸ், வேர்த்தியான ப்ராடக்ட்ஸ் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வீட்டிலேருந்து செஞ்சிட்ருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நிறைய பேர் அனுப்பிட்டுருக்காங்க. நிறையா பேரோடது ஆல்மோஸ்ட் ஒரு 40-45% ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். 3 கண்டிஷன் தான். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ஓன் மேனுஃபேக்சரராக இருக்கணும், ப்ராப்பர் லைசன்ஸ் எடுத்துருக்கணும், ப்ளஸ் நீங்கள் அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல இருந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணும். சின்ன ஒரு கிளிப் இருந்தாலும் ஓகே. நிறையா பேரோடது இன்னும் ஓப்பனே பண்ணலை, இன்னும் ஷார்ட்ஸ் போடல. அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். அடுத்தடுத்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து ஏன் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படிங்கும் போது, இதுக்கும் நீங்கள் இன்ட்ரொடக்ஷனில் சொன்னதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கேட்கும்போது, நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் யூடியூப்குள்ளே வந்த புதுசில் எனக்கு சில அடிலாம் விழுந்திருக்கும்ல மற்ற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்னால. இப்போ தான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அப்படி இப்படின்ட்டு, அப்போல்லாம் யூடியூபர்ஸ். நான் பேச போகிறது யூடியூபர்ஸை பற்றி மட்டும்தான். ஸோ அப்படி சிலர்கிட்ட நான் வந்து சில விஷயங்களை வந்து கோத்ரூ பண்ணேன். இப்போது சொல்கிறேன், அவங்கள நான் தப்பு சொல்லலை, குறை சொல்லலை, அதுதான் ஆக்சுவல் ஃபார்மேட்டு. பட் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? நான் முதலாக என்னோடய ஆயில், நான் ஹெர்பல் ஆயில் பண்ணிகிட்ருக்கேன், ஹேர் மாஸ்க் பண்ணிகிட்ருக்கேன், மேஜிக்கல் ஃபேஸ் மாஸ்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏகப்பட்ட பேர் வாங்கியிருக்கீங்க, சண்டை போட்டுட்ருக்கீங்க இப்போ வரைக்கும். மறுபடியும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா, என்ன கொடுப்பீங்களா மாட்டிங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராடக்டை முதல்ல ஒரு யூடியூபருக்கு அனுப்புகிறேன். அவங்க ஈரோடை சேர்ந்த ஒரு யூடியூபர், சரிங்களா? அவங்க பேர் சேனல் நேம் வேண்டாம். என்னோடய ப்ராடக்ட்ஸும் ₹2500 கேட்டாங்க. அப்போ நான் ரொம்ப ஒரு பிகினர்னு வச்சுக்கோங்க அந்த பிஸ்னஸ்க்கு. அதையும் நான் வந்து ஜிபே பண்ணிட்டேன். அப்போது வந்து நம்மளுக்கு ஒரு பயங்கர ஈகராக இருக்கும்ல. இப்போ நீங்கள்லாம் கேட்குறீங்களா, அக்கா எப்போ என்னோடய ப்ராடக்ட் வந்து வரும் அப்படின்ட்டு. இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுருங்க. என்னோடய ப்ராடக்ட் அவங்க வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா, அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் விலாகில் ஒரு பர்டிகுலர் ஒரு மேபி ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து அப்ளை பண்ணி விடுறாங்க அந்த ஆயிலை. பண்ணி விட்டுட்டு ஓகே பாப்பா நீ போ குளிச்சுக்கோ அப்படி ஏதோ சொல்லி அனுப்புகிறாங்க.
எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நான் வந்து கேட்குறேன், மேம் இந்த மாதிரி நான் ரொம்ப இதாக இருந்தேன் மேம், ஸ்க்ராலிங்லையாவது என்னோடய நேமும் கான்டாக்ட் அதெல்லாம் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, என்னோடய நம்பர் கொடுக்கலாம்ல மேம். அப்படி அவங்க சொல்லும் போது என்னை வந்து அவங்க கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசினாங்க. ஜெயந்தி, நீங்கள் யூடியூப்க்கு வந்து புதுசு, உங்களுக்கு இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியாது, இவ்வளோ தான் பண்ணுவாங்க, நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களை பற்றிலாம் பேசணும், நிறையா வந்து இது பண்ணணுன்னா எனக்கு நீங்கள் 10,000 rupees கொடுக்க வேண்டியது வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த விலாக் வந்து டெடிக்கேட்டட் விலாகாக பண்ணுறேன் அப்படி. அவங்க வந்து இந்த காஸ்ட்டை டேக் பண்ணி சொல்லாமல் இருந்ததுன்னா மேபி நான் அவங்கள அதை பண்ண சொல்லிவிட்டு எவ்வளோன்னு சொல்லுங்கள் மேம் நான் கொடுக்குறேன்னு நான் கூட சொல்லியிருப்பேன். அப்போ வந்து மனசு விட்டுட்டேன். அதுதான் முதலும் கடைசியும் நான் இன்னொருத்தங்க கிட்ட என்னோடய ப்ராடக்ட்ஸை கொடுத்து பேச வச்சது. நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இதுவுமே ஆச்சு, 4 years ஆச்சு. நீங்கள் தேடினா கூட அந்த வீடியோ இருக்குமான்னு தெரியல. இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு உண்மையாகவே அதோட வேல்யூ தெரியுதா, அதோட ஒர்த் தெரியுதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு சிலர் உண்மையாகவே இதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறீங்க. அழகாக வந்து ப்ராடக்ட்ஸ் அனுப்பி, இதோட கான்செப்ட் ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து உங்ககிட்ட நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஆனால் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது, சரிங்களா? அப்போ நான் வந்து என்னோடய பிளாட்ஃபார்மை உங்களுக்கு கொடுக்குறேன். நான் வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து ரிவ்யூ பண்ணி ஷோகேஸ் பண்ணி கொடுக்குறேன் வித் யோர் காண்டாக்ட் நம்பர். இப்போ நீங்கள் கேட்டவங்க அதில் வந்து ஒன் ஆஃப் தி ஒரு ஆண்டர்ப்ரனர் தான். இது அவங்க இந்த வாய்ஸ் நோட் அவங்க அனுப்பி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இன்னைக்கு காலையில் பேசும்போது 16 to 17 ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சிங்கிள் ஷார்ட்ஸில் அவங்களுக்கு அவ்வளோ கன்வர்ஷன் கிடைக்கிது. அப்போது நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்? நான் மேக்கப் பண்ணுற ஒரு விலாகை ஷூட் பண்ண ஒரு யூடியூபர், இப்போது அவங்கள நான் குறை சொல்லலை, அது அவங்களோட ஸ்டைல், அவங்களோட ஃபார்மேட். அந்த தம்ப்நெயில்ல என் ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போது ஐம் டாக்கிங் அபவுட் 5 to 6 years பேக் மாட்டேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி சுச்சுவேஷன்ஸ் வேறு. பட் நீங்கள்லாம் யோசிச்சுக்கணும், ஒரு சோஷியல் மீடியா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எவ்வளோ காஸ்ட்லி ஆகிட்டுருக்கு, எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க, எவ்வளோ டிமாண்ட்ஸ் உங்ககிட்ட வைப்பாங்க அப்படின்ட்டு. என்ன அப்ரோச் பண்ணி ப்ராடக்ட்ஸ் அனுப்புன உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் உங்களை எப்படி டீல் பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு இன்னுமே ஒரு கிளாரிட்டி கொடுக்குறக்கா நான் மறுபடியும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை இதை காமிச்சிக்க. உங்களால் 10,000 இப்போ 1.5 lakhs வரைக்கும்லாம் சிலர் வாங்குகிறாங்க. பேர் சொல்ல வேணாம், உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிதுன்னா பேக்கிங் எப்படி கொடுக்கணும், இல்லை அதெல்லாம் அந்த ஐடியா வேணும்னாலும் என்னை கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? குவாலிட்டி நல்லா இருக்கணும். அப்போ கண்டிப்பாக இப்போ தான் நீங்கள் பிச் பண்ணுறீங்கும் போது அது ரீச் ஆகணும். ரீச் ஆனாலும் உங்களுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து அப்படியே செயின் ஆஃப் கிளைண்ட்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது, நான் என்னோடய விஷன் என்னென்னா, மெயினாக இப்போ இந்த பூஜா ஐட்டம்ஸ் ஆகட்டும், மசாலா ஐட்டம்ஸ் ஆகட்டும், கீ வெரைட்டிஸ் ஆகட்டும், லோஷன் வெரைட்டிஸ் ஆகட்டும், நிறையா பேர் வந்து பல்காக வாங்கி ரீசேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து நைட்டிஸ் அனுப்புகிறாங்க, சுடிஸ் அனுப்புகிறாங்க, சாரீஸ் அனுப்புகிறாங்க. இவங்களை எல்லாருமே போய் ரீசெல்லிங்காக அப்ரோச் பண்ணுறாங்க. அதாவது உங்களை, இப்போ நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர்னால் உங்ககிட்ட பேசுகிறதா எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னா, பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு அனுப்பும்போது நாங்கள் அதை வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக காமிக்க முடியுமோ காமிப்போம். ப்ளஸ் நீங்கள் ரீசெல்லிங்க்கு கொடுக்குறதா இருந்தால் என்ன காஸ்ட் கொடுப்பீங்க, பல்காக உங்ககிட்ட வாங்குறதுனா என்ன காஸ்ட் கொடுப்பீங்க. ப்ளஸ் வந்து மை விஷன் இஸ் டு ஹாவ் அ வெப்சைட். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடணும், தனித்தனியாக தேடாமல் எல்லாமே ஒரு ஹப். ஏன்னா எல்லாமே மோஸ்ட்லி லேடிஸ் ஓரியன்ட் திங்ஸாக தான் இருக்குது, டாப் டு டோ. அப்போ ஒய் நாட் அ ஹப் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. மேபி அதுலேயும் உங்கள் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் ஆகலாம். இல்லைனா ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் அதிகமாக வந்து சப்ளையராக மாறிடுவீங்க, B2Bயாக மாறும், சம்டைம்ஸ் B2Cயாக மாறும். இந்த மாதிரி இதில் நிறைய விஷயம் இருக்குது. ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணுன்னா, உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை நாக் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியாது. சிலர் அதை ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது. சிலர் அதை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஓகே, எனக்கு நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த ரீல் பார்த்துட்டு ஒரு ஜுவல்லரி, பிரைடல் ரெண்டல் ஜுவல்லரி பொண்ணு வந்து எனக்கு கால் பண்ணாங்க. சாரி, ரெண்டல் இல்லை, சேல் தான், ஹோல்சேல் அவங்க எடுத்து விற்கிறாங்க. அப்போ வந்து மேம் நீங்கள் ஒரு செட் வந்து இது பண்ணி எங்களுக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், இல்லை நீங்களே சூஸ் பண்ணுங்க. அப்போ நாங்கள் பிரைடல் கிளம்பிட்டு இருந்தனால நாங்கள் ஒரு செட்டை சூஸ் பண்ணி
அவங்கக்கிட்டேயும் காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணி பிரைடுக்கிட்டேயும் காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணோம். பிரைடும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம், கண்ணா இது பிரைட் ஓகே சொல்லிட்டாங்க, இந்த டேட்குள்ளே நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு. எல்லாம் பக்காவாக பண்ணி நாங்கள் பேக்கிங் பண்ண போகிறோம் அது இதெல்லாம் சொல்லிவிட்டு ரெஸ்பான்ஸே கிடையாது. அப்போ நான் யோசித்தேன், அப்போ ஓகே எதுவுமே ஃப்ரீயாக கிடைச்சா அதோட அருமை தெரியறது இல்லை அப்படின்ட்டு. இதுவே அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரை வந்து ஒரு 20,000 10,000 ஏன் ஒரு 1000 ரூபியாவது பே பண்ணி அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதுதான், இது உங்கள் எல்லாருக்கும் புரியணும்னு நான் நினச்சேன். ஸோ இன்னும் கிளியராக இருக்கும்னா ஃபஸ்ட்டு போட்ட ஷார்ட்ஸ் வேணால் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்பீக் டு யூ. அதனால் நான் வந்து ஒரு டெடிகேட்டட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். வேர்த் வந்து தெரிஞ்சு நடந்துக்கோங்க. நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா நிறையா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தேங்க்யூ. சாய்ராம்.